ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே ஆனந்த். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்ட் 19வது பார்ட்டுக்குள்ளே நம்ம செல்லலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜே ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆதரவு. சரியா? சரி, நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி. இப்போது 18வது பார்ட் 18 வரைக்கும் நம்ம பேசியிருப்போம். இப்போ பார்ட் 19வதுல என்ன பேச போகிறோம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ 19வது பார்ட்டில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லியிருப்பேன், இப்படிலாம் நடந்துச்சு, நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலிகள், இதெல்லாம் நான் அதாவது கஷ்ட காலத்தில் என் கூட இருந்து நல்ல நண்பர்கள் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ 19வது பார்ட்டில் நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம கூட இருந்தான் ஃப்ரெண்ட்ஸு, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க மக்களே, ஒரு சில நண்பர்கள் நான் உண்மையாக அதாவது வாழ்க்கையிலே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைப்பேன். ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படி நான் சொல்கிறத விட என் நண்பன் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, நிறைய ஜாப்ஸ் வந்தாலும் கூட என் கஷ்ட காலத்தில் என் கூட இருந்திருப்பான் தெரியுமா நண்பர்கள், அவங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பேன். ஸோ அது நான் கண்டிப்பாக இருந்திருப்பேன் மக்களே, அந்தளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஆனால் நான் கஷ்ட காலத்தில் நான் கால் பண்ணி ஒரு சில நண்பர்கள் நான் சொல்லும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை விட்டு போயிட்டாங்க. அதான் தண்ணி இப்படி ஆகிட்டுன்னு சொல்லும்போது ஃபோனை எதுக்கிட்டா ஃபோனை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்குது அப்படி சொன்னவனு இருக்கான். ஆனால் நான் நினைப்பேன் 9 வருஷம் 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் மக்களே. அந்த 10 வருஷம் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோன் போட்டு எடுப்பான். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, நான் எவ்வளோ திட்டினாலும் சரி, நான் அவனை ஆனால் கோவப்பட்டா அன்பில் தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்டில் நம்ம கோவப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நல்ல நண்பனாக நம்ம கூட எப்போவுமே இருக்கணும். வாழ்க்கையில் இதனால் இங்கே சம்பாதிச்சிக்கலாம், பணத்தை சம்பாதிச்சிக்கலாம், சொந்தங்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல நண்பனை மட்டும் நம்ம சம்பாதிக்கணும். எதற்கு சம்பாதிக்கணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நம்ம கூட இருப்பான், அதுதான் நல்ல நண்பன். அதே மாதிரி தான் என் நண்பன் என் கூட இருந்தான். 10 வருஷம் ஃப்ரெண்டு மக்களே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஃப்ரெண்டு. இன்னும் எங்களுடைய ஃப்ரெண்டு இன்னும் நீடிக்கும். எத்தனை வருஷம் தெரியுமா? இன்னும் 40 வருஷம் நீடிக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், கண்டிப்பாக இருப்போம், ஒரு நல்ல நண்பனாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டை நம்பாதடா, ஃப்ரெண்டை நம்பாத அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் நண்பன் இருக்கான் 10 வருஷம் ஃப்ரெண்டு. இன்றைக்கி நாங்கள் சண்டை போடுவோம், திட்டுவோம், ஆனால் யாரையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன அவன் விட்டு கொடுக்க மாட்டான், நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல நண்பன் இதுதான். இன்றைக்கி எனக்கு கஷ்டம்னா அவன் நிற்பான், அவனுக்கு ஒரு கஷ்டம் நான் நிற்பேன். இதுதான் நல்ல ஃப்ரெண்டு. நம்ம வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல நண்பனாக இருக்கோன்னா, ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் மட்டும் நம்ம கூட இருக்கக்கூடாதுங்க. பணம் வந்ததுக்கப்புறமும் சரி, பணம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கணும். நம்ம தான் ஒரு எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் நம்ம தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த தைரியத்தையும், இந்த அளவுக்கு நான் ஸ்பீச் கொடுக்குறது, இந்த அளவுக்கு நான் ஒரு மோட்டிவேட்டர், இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், இவ்வளோ டிப்ரெஷன் ஆகி நிறைய இதுக்கு பண்ணணும், என் ஃப்ரெண்டு என் கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான். அந்த சப்போர்ட்டிவ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தைரியம் நான் ஸ்பீச் கொடுக்குறேன். இல்லைன்னா இவ்வளோ ஸ்பீச் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த கவலையே நினச்சி என் வாழ்க்கை ஐயோ இப்படி போயிட்டேன்னு கவலைப்படுறத விட என் ஃப்ரெண்டு சொன்னான், டே மச்சி, இன்றைக்கி நீ கவலைப்பட்டால் உன்னோட வாழ்க்கையை இழந்துட்டான்னு அர்த்தம். இன்றைக்கி நீ கவலைப்படக்கூடாது, உன் வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய நேரங்கள், நிறைய டைம், அதாவது நேரங்கள் நிறைய இருக்குது. அந்த நேரத்தை நீ யூஸ் பண்ண, கண்டிப்பாக உனக்கும் திறமை இருக்குடா நண்பா, உனக்கும் திறமை இருக்குது, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. மற்றவங்க சொல்கிற விமர்சனத்தை கேட்காத, நீ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன திறமை இருக்குன்னு உனக்கு நீ ஃபஸ்ட்டு அதன் மேலே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன் அப்படின்னு யார் சொன்னான்? என் நண்பன் சொன்னான். என் திறமை அவனுக்கு தெரிஞ்சிருக்க இல்லையோ, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குடா, அவன் விமர்சனம் பண்ணுறான், இவன் விமர்சனம் பண்ணுறான்லாம் பெருசாகவே எடுத்துக்கிடாத, உனக்கு திறமை இருக்குது நண்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போனான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு திறமை இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொன்னால் தான் நமக்கே தெரியும். ஏன்னா நமக்கே சில விஷயம் செஞ்சாலும் திறமை இருக்க தெரியுது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என் கூட என் நல்ல நண்பனாக இருந்தது. அதெல்லாம் மக்களே, ஏன்னா நான் இந்த விஷயத்த நண்பன் சொல்கிறத விட செஞ்சதை கண்டிப்பாக சொல்லணும், அதனால தான் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் வந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு எப்படி சொல்லலாம், கஷ்ட காலத்தில் நம்ம எடிட்டிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எடிட்டிங் பண்ணுறோம். ஆனால் அதில் பணம் கிடையாது. ஒரு எடிட்டிங் பண்ணணும் பணம்லாம் கொடுப்பாங்கலாம் அப்படிலாம் கிடையாது.
பணத்திற்காக நம்ம எடிட் பண்ண மாட்டோம். என்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கையினால எனக்கு டிப்ரெஸ் அப்படின்னு என்ன தோட்டத்தை நான் இழந்துட்டேன். ஐயோ! எனக்கு டிப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறத விட, சரி நம்ம எடிட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கிட்டேன். நிறைய வீட்லேயும் பயங்கரமாக திட்டுவாங்க. இதெல்லாம் ஏன்டா பண்ணுற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அது மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எடிட்டிங் பண்ணணும், எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக மாறணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும், பிஸ்னஸ் பண்ணணும். அதான் எனக்கு கனவு. ஆனால் வீட்டில் நம்ம மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு வேலைக்கு போ அதான் சொல்லுவாங்க. அது எல்லோரும் சொல்கிறது தான். நீ ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது நானே செய்ய முடியும். சரி நானும் வேலைக்கு போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு போகிறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ஊரை விட்டு கண்டிப்பாக போகிறது கஷ்டம்தான். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா கோவத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, எல்லோரும் சொல்லிட்டாங்க, டேய் இப்போவே பேக்லாம் எடுத்து நான் வெளியே போகிறேன்டா, இனிமேல் இந்த ஊருக்கே நான் வரமாட்டேன்டா அப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா வாழ்க்கையில் அப்படிலாம் சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, இப்போ எதாவது நடந்துச்சுன்னா உடனே நான் பேக் எடுத்துட்டு நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரை விட்டு போகும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பாசிட்டிவாக நிறைய பேர் சொன்னால் நான் உள்ளூர்லேயே இருந்தேன். நிறைய வாழ்க்கையிலே நம்ம உள்ளூரில் இருந்தாலே நிறைய பேர் திட்ட தான் செய்கிறாங்க. என்ன இவ்வளோ படிச்சிருக்க, ஏன்டா விவசாயம் பண்ணேன், இப்படி நான் லாஸ் ஆகிட்டா, என்ன முடிஞ்சு போச்சா, எல்லாம் போயிட்டா, நான் முதலே சொன்னேன் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாம் மக்களே, நீங்கள் என்னன்னாலும் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு நான் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். எடிட்டிங் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் எடிட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எடிட்டிங் பண்ணி என் லைஃப்பில் அடுத்த லெவலில் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், அதுதான் நான் என்னுடைய கனவாக நான் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த 19வது பார்ட்டில் இவ்வளோ விஷயம் மக்களே, இந்த வாழ்க்கையில் எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இனி அடுத்தது விவசாயத்தில் என்னென்ன விஷயங்களை நான் இது பண்ணேன், விவசாயம் பண்ணுறவங்க எப்படிலாம் அவங்க கஷ்டத்தை இது பண்ணாங்க, விவசாயம் பண்ணும்போது அவங்களோட வழிகள் எனக்கு என்னென்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். 19வது பார்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றிகள். இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. நம்ம பிஜி சானல் சேனலுக்கு உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஜி சானல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. டாட்டா பாய்.